Hello friends, welcome to Easy Quick Samayal. Today recipe honey chicken. கிட்ஸுக்குள்ள ரொம்ப ஃபேவரட்டான இந்த சிக்கன் ரெசிபி நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது, ஈஸியாகவும் குயிக்காகவும் பண்ணக்கூடிய இந்த ஹனி சிக்கன் ரெசிபி எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்த லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஒரு 300 கிராம் கிட்ட சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சோண்டு மிளகாத்தூளும் அதை ஒரு ஸ்பூன் கிட்ட தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து ஒரு முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம். இதோட கொஞ்சம் பெப்பரும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸும் சேர்த்து அது நல்லா மிக்ஸ் பண்ணி மினிமம் ஒரு 1 ஹவராவது நம்ம மேக்னேட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது சிக்கனுக்கு மேலே ஒரு கோட்டிங் ரெடி பண்ணோம். இப்போ அதுக்கு ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கப் கிட்ட மைதா மாவு எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச சிக்கன் ஒன்றுன்னா இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த சிக்கன் எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ ஆயில் ஃப்ரை பண்ண அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க. மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நீங்கள் அதை ஒன்றுனா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்த சிக்கன் தனியாக ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இதுக்கு ஒரு சாஸ் ரெடி பண்ணோம். வாங்க அதை எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். ஒரு ஃப்ரைங் பேனில் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட பட்டர் எடுத்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகும்போது சின்னதாக கட் பண்ண வச்சது இல்லை துருவி எடுத்து நீங்கள் கார்லிக் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 2 மினிட்ஸு நல்லா சாட்டட் பண்ணுங்கள் பட்டரில். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சா சிக்கன் இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ பட்டரும் கார்லிக் எல்லாம் சேர்த்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் சிக்கனுக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது இது கூட கொஞ்சம் சாஸ் சேர்த்துக்கணும். கொஞ்சோண்டு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். எல்லாமே ஒரு ஸ்பூன் கிட்ட எடுத்துக்கோங்க. கெச்சப்பு ஒரு ஸ்பூன் கிட்ட எடுத்துக்கலாம். சில்லி சாஸ் இருந்தால் அது ஒரு ஸ்பூன் கிட்ட எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாமே சேர்த்து ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஃபைனலாக வந்து நம்ம ஹனியை சேர்த்து விட்டோன்னா ஹனி சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கு மேலே நீங்கள் வேணால் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியனோ இல்லைன்னா கொத்தமல்லியோ கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு ஒயிட் கலர் எள்ளும் சேர்த்து விட்டோன்னா பார்க்க இன்னும் நல்லாயிருக்குங்க. ரொம்ப டேஸ்டியான ஹனி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் ஸ்வீட் தன்மையாக இருக்கனால பெரியவங்களும் சாப்பிட்றது கொஞ்சம் யோசிப்பாங்க. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப டெலிஷியஸான ஹனி சிக்கன் சூப்பராக குக்காய் வந்திருக்கு. இது போன்லெஸ் சிக்கனில் தான் பண்ணியிருக்கேன். போன் இருக்கிற சிக்கன்லாம் பண்ணலாம், ஆனால் குக் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். ரொம்ப சாஃப்டான ஹனி சிக்கன் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.
என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக வாழுங்க.